ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். மாதத்தில் 10லேருந்து 15 நாள் ரொம்ப ஹெல்த்தியாக கீரை கறின்னு பண்ணி சாப்பிட்டா கூட நமக்கு கண்டிப்பாக ரோடு கடையில் போய் சாப்பிட்ணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்த காரசாரமாக இருக்கிற சாப்பாடு, அந்த காரசாரமான சாப்பாடை கூட நம்ம ஆற்றுலையே ஹெல்த்தியாக பண்ண முடியும். அப்படின்னா எதுக்கு நம்ம ரோடு கடைக்கு போகணும்? வாங்க, நல்ல ஒரு டேஸ்டியான காரசாரமாக ஹெல்த்தியான தவா புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கனமான அகலமான கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு 3லேருந்து 4 செகண்ட் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா நான் ஜஸ்ட்டு கீறி விட்டுருக்கேன். பச்சை மிளகாவை அதை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்க. வெங்காயத்தை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வரைக்கும் நல்லா குக் பண்ணிங்கன்னா இதோட கலர் மாறும். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அகலமான கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எண்ணெய் போதுமானதாக இருக்கும். நீங்கள் அகலமும் திக்னஸும் இல்லாமல் கடாய் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ நிறையா தேவைப்படும். உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் போனீங்கன்னா இந்த அளவு நீங்கள் எண்ணெயும் நெய்யும் விட்டுண்டா கூட போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்க போகிறோம். இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி குக் பண்ணலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கோ. வெங்காயம் தக்காளி ஒன்று போல் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த தவா புலாவுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, பாவ் பாஜி மசாலா, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 5லேருந்து 7 நிமிஷம். நீங்கள் அதை நடுப்புற 1-2 வாட்டி அதை கலரி விட்டுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது கார்னர்ஸ்லலாம் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா ஊசோட் ஆயிருந்தது அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம விட்ட எண்ணெய் நெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கோம், பட் அதுவே நல்லா ஊசோட் ஆகி வரும் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்ததுனால. அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தேன்னா இந்த மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் ஒரு 5 பேர் லஞ்சுக்கு. பட் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க காயோட அளவு பார்த்தேன்னா 1 கப்புக்கு ஆல்மோஸ்ட் 4 கப்பு காய்கறி அதில் இருக்குது. 4-4.5 கூட இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ நம்ம லஞ்சுக்கு ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட்டா கூட காய்கறியோட கண்டென்ட் தான் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணினா இது ரொம்ப ஹெல்த்தியான புலாவாக இருக்கும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். 5 to 7 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கோ. அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துருத்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக இதில் புதினாவும் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கோ. இனிமேல் இந்த காயை மூடி வச்சு குக் பண்ண வேண்டாம், ஓப்பனாக தான் குக் பண்ண போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஏன்னா இந்த காயை மூடி போட்டு குக் பண்ணனால கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், அந்த ஈரப்பதம் அது ஃபுல்லாக போகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டுருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் நார்மல் ரைஸை கூட சேர்த்துக்கலாம். குக் பண்ணி ஆறி இருக்கணும். இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ், முதல் நாள் ரைஸ் இருக்குது வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சேன்னா அந்த ரைஸை கூட இதில் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக அதில் தான் பண்ணுவா தவா புலாவ். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம், அந்த மாதிரி ரைஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த ரைஸ் இந்த காயோடு நல்லா சேரட்டும். தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டதுனால சேர்த்துட்டுருக்கேன். உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமோ இல்லை மீடியம் லோ ஃப்ளேம்லேயோ வச்சு மினிமம் 10 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. இன்பிட்வீன் கலரி விட்டுக்கோங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் இதை நீங்கள் குக் பண்ணல அப்படின்னா உங்கள் புலாவ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நம்ம போட்டிருக்க மசாலா, இந்த காய்கறியோட டேஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு அரிசிலையும் அது சேர்ந்துருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ அதனால் சாதத்தை சேர்த்துட்டு சும்மா 2 நிமிஷம் கலரி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரைஸ் நல்லா இருக்காது. நம்ம முதல்லேருந்து பண்ண குக்கிங், மசாலா வதக்கினதாக இருக்கட்டும், காய்கறி வதக்கி எடுத்துன்னு வந்ததாக இருக்கட்டும், கடைசியாக நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கடைசி ஸ்டெப்பு ரைஸை 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ண போகிறதுல தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான கேர்டு கொடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன ரைத்தா பிடிக்குமோ அதை வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.